மணி ஒரு 6 மணி ஆகப்போகுது. எனக்கு 4:15க்கு முழிச்சிட்டேன். ஏன்னு தெரியல, தூக்கம் வரல, எழுந்திரிச்சிட்டேன். ஸோ இப்போ 2 நாளாக வீடியோ சும்மா ரேண்டமாக ஏதோ பேசி வீடியோ எடுத்தேன். ஃபஸ்ட் டே எடுத்தப்போ கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. செகண்ட் டே என்ன பேசணுன்னே தெரில. இப்போ தேர்ட் டேயும் அதே தான். மைண்டில் ஏதாச்சும் ஓடிக்கிட்டே இருக்குது. சரி, என்ன பேசலாம், என்ன சொல்லலாம், நிறைய பேசலான்னு மைண்டில் இருக்குது. ஆனால் ஏதாச்சும் பேசணுன்னு நினைக்கிறப்ப அது டக்குன்னு எதுவும் கேப்சர் ஆக மாட்டேங்குது. இது வந்து வெஸ்ட் கோஸ்ட் பார்க். இது வந்து இந்த சைடு போட் கிளப்பு. இங்கே அந்த ப்ரைவேட் யாட்ஸ் வச்சுருக்கவங்களாம் அவங்க யாட்டை பார்க் பண்ணிவிட்டு இருப்பாங்க. பின்னாடி போர்ட்டு, கார்கோ, கண்டெய்னர்ஸ் இதெல்லாம் ஷிப்பில் ஏற்றுற இடம். ஸோ ஓகே, இன்றைக்கி நான் என்னோடய ஃப்ரெண்டு கார்த்திக்குன்னு சொல்லிட்டு காலேஜ் ஃப்ரெண்டு, அவன் வந்து ஃபியூ டேஸ் பிஃபோர் கால் பண்ணியிருந்தான். கால் பண்ணிவிட்டு அவன் கோயம்புத்தூரில் தான் இப்போயும் இருக்கான். ஒரு கம்பெனி ரன் பண்ணிகிட்ருக்கான். அவன் அப்பப்போ பிஸ்னஸ் விஷயமாக சிங்கப்பூர் வருவான். போன தடவை வந்தப்போ மீட் பண்ணேன். அந்த மாதிரி மீட் பண்ணி ஒரு 1 இயருக்கு மேலே இருக்கும். அப்புறம் திடீர்னு பேசியும் ரொம்ப நாள் ஆச்சு. கால் பண்ணிட்டு லாவோஸ்க்கு ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்க்கு வந்தேன். சிங்கப்பூர் தான் ட்ரான்சிட் வந்ததுக்கப்புறம் தான் தோணுச்சு ஒன்கிட்ட சொல்லியிருக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் இப்போ நான் இந்தியா வந்துட்டேன். ஸோ ஞாபகம் வந்துச்சு, அதனால கால் பண்ணேன் அப்படின்னா. ஸோ கார்த்திக் எப்படின்னா, காலேஜில் ஃபஸ்ட் இயரில் எனக்கு வந்து என்னென்னா, நான் காரைக்குடியிலேருந்து அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில் போகிறப்ப அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரியே இருந்தாங்க. ஏன்னா காரைக்குடியில் ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கும் அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து சென்னை, அதர் ஸ்டேட்ஸு இதில் வந்து வர்ற பசங்களுமே வந்து டிஃப்ரெண்ட்டு. நிறைய பேர் இங்கே தமிழே பேச மாட்டாங்க, இங்கிலீஷ்லேயே தான் பேசுவாங்க. சென்னையில் இருக்கிற தமிழ் பசங்களே இங்கிலீஷ்லேயே தான் பேசுவாங்க. எனக்கு இங்கிலீஷ் தெரியும், புரியும் அப்படின்னாலும் காரைக்குடியில் ஸ்கூலில் நம்ம எங்கே இங்கிலீஷில் தான் பேச போகிறோம். அது ஒன்று. அப்போ அவங்கள பார்க்குறப்பெல்லாம் வந்து ஒரு பயமாக இருக்கும். இவங்க கூடலாம் நம்ம படிக்க போகிறோமா, இவங்க கூடலாம் நம்ம என்ன பண்ண போகிறோம், இவங்க கூடலாம் பழகணுமா அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வந்துட்டுருக்கும். நான் பெருசாக நிறைய பேர்கிட்ட யார்கிட்டையும் பழகலைனாலும் இந்த மாதிரி ஆட்கள் கூட சேர்ந்து நம்ம படிக்கணுமே, நம்ம வந்து சமாளிச்சிருவோமா அப்படின்ற ஒரு பயம். இப்போ இந்த கார்த்திக்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அவனும் இங்கிலீஷ்லேயே பேசுவான். கோயம்புத்தூர் தான், இங்கிலீஷ்லேயே பேசுவான். விருது அவ்வளோ பெருசாக வச்சுருப்பான். அவனெல்லாம் பார்த்தா அவன் ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பான ஆள் அப்படின்ற மாதிரியான எனக்கு ஒரு இம்ப்ரெஷன். அதுக்கப்புறம் பார்த்தா அவனும் என்னோடய டிபார்ட்மெண்ட்டு தான். ஸோ ரூமும் பார்த்திங்கன்னா ஹாஸ்டலில் வந்து எனக்கு அடுத்த ரூம். அப்புறம் கொஞ்சம் நாள் ஆக ஓகே, இவர் வந்து சிரிப்பு போலீஸ் தான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நல்ல டேலண்டட், எல்லாத்தையும் நல்லா பேசுவான். பட் என்னென்னா, எல்லாத்தையும் ஒரே மாதிரி பொலைட்டாகவே பேசுவான். அதுவே நாங்கள் கிண்டல் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ்டையும் அதே மாதிரி பொலைட்டாகவே பேசுவான். யாரா நீ, ஸோ எல்லாமே ஒரு ஃபார்மலாகவே பேசுகிறியே. ஜென்ரலாக பேசுகிறப்ப கேஷுவலாக இருந்தாலும் அந்த ஒரு எதாக இருந்தாலுமே வந்து நம்ம எந்த சொன்னாலுமே அவன் ஒரு சீரியஸாகவே லிசன் பண்ணுவான். அது காலேஜ் படிக்கிறப்ப அது காமெடியாக தெரிஞ்சாலும் இப்போ அவனோட சக்ஸஸ் க்ரோத்துக்கு இது எல்லாத்துக்கும் அது ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபேக்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். யார் என்ன சொன்னாலும் அதை வந்து சீரியஸாக லிசன் பண்ணுறது. ஸோ கால் பண்ணியிருந்தான். ஸோ காலேஜ் படிக்கிறப்போ ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஹாஸ்டலில் இருக்கிறப்ப ஃபஸ்ட் இயர் ஹாஸ்டலில் இருக்கிறப்ப என்ன ஆச்சுன்னா, ஒரு பையன், மதுரை பையன் அரவிந்து, அவன் வந்து
இப்போ காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜு ஹாஸ்டலு நான் சொல்கிறது 2023 ஒரு 4 நூற்றாண்டுக்கு முன்னாடி. அப்போல்லாம் வந்து பொண்ணுங்க பசங்க பேசுகிறதுன்றது வந்து சென்னை மாதிரியான இடத்துல ஓகேவாக இருந்தாலும் மற்ற ஊர்லேருந்து வந்த பசங்களுக்கெல்லாம் இந்த பொண்ணு பசங்க பேசுறதெல்லாம் வந்து கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். இதில் வந்து பொண்ணுங்களுக்கு ஏதாச்சும் பேசினாலோ அவங்களுக்காக ஏதாச்சும் ஒன்று வழியக்க போய் செஞ்சாலோ அதை வந்து பாய்ஸ் ஹாஸ்டலில் வச்சு கிண்டல் பண்ணுவாங்க. இந்த அரவிந்தன்ற பையன் என்ன பண்ணான்னா, கொல்கத்தாவில் வந்து ஒரு பொண்ணு அதர் ஸ்டேட் கோட்டாவில் வந்து எங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருந்துச்சு. அந்த பொண்ணு ஹாஸ்டலில் இருக்குது. இப்போ அந்த பொண்ணுக்கு ஹாஸ்டலில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பக்கெட் இல்லை. பக்கெட் இல்லாததுனால இவன்கிட்ட வந்து இவன் பேசுகிறதுனால இவன்கிட்ட வந்து எனக்கு வெளியில் கடைக்கெலாம் போக தெரியாது, நீ எனக்கு வந்து பக்கெட் வாங்கி தரியா அப்படின்னு கேட்டிருக்கு. இவனும் வந்து நோ ப்ராப்ளம் சொல்லி வாங்கி கொடுத்தான். என்ன விஷயம்னா, இந்த விஷயம் ஹாஸ்டலில் ஸ்ப்ரெட் ஆகி பொண்ணுங்களுக்கெலாம் அவன் பக்கெட் வாங்கி கொடுக்குறான், பொண்ணுங்களுக்கெலாம் பக்கெட் வாங்கி கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேரே வந்து என்னென்னா பக்கெட்டுன்னு ஆயிடுச்சு. இந்த பக்கெட்டுக்கும் கார்த்திக்கும் ஏதோ ஒரு இதில் மேட்டரில் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ இல்லை ஏதோ கடுப்பாயிட்டான் கார்த்திக். இப்போ அந்த பக்கெட் வந்து ஏதாச்சும் ஒன்று பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தான். அப்போ என் கூட தங்கியிருந்தவன் வந்து மகேஷ்னு சொல்லிட்டு ஒரு செஸ் பிளேயரு. அவனோட மாமா வந்து சென்னையில் தான் இருக்காங்க. அவன்கிட்ட வந்து அவங்க மாமா வீட்டில் ஒரு பைக் இருக்கும், அதனால் வந்து சாட்டர்டே சண்டே ஆனால் போயிட்டு வருவான். அவன் வந்து அங்கே போயிட்டு மாமா வீட்டில் இதை சாப்பிட்டேன், மாமா வீட்டில் என்னை வந்து மேரி ப்ரௌன் கூப்பிட்டு போனாங்க, உங்களுக்கு பர்கர்னால் என்னன்னு தெரியுமாடா அப்படின்லாம் சும்மா கிண்டல் பண்ணுவான். நல்ல ஜாலியான டைப்பு தான். ஸோ அந்த சண்டே என்னாச்சு, வெள்ளிக்கிழமை எப்பயும் போல் துணியெல்லாம் கட்டிட்டு மகேஷ் வந்து மாமா வீட்டுக்கு போயிட்டு பர்கரு பீஸாலாம் சாப்பிட்டு அவன் வந்து பைக்கில் சண்டே ஈவினிங் வந்தான். மகேஷ் சண்டே ஈவினிங் வந்தோடனே அப்போ வந்து கையில் வந்து பீஸாவோட ஃப்ளையர் வச்சுருந்தோம். பீஸாவோட ஃப்ளையர் வச்சுட்டு, நீங்கள் ஆர்டர் பண்ணாலே உங்களுக்கெல்லாம் கிடைக்குமா தெரியுமாடா, உங்களெலாம் நீங்களாம் பட்டிக்காட்டாங்களா, உங்களுக்கெல்லாம் எப்படா தெரியும், எல்லாம் கோயம்புத்தூர் மதுரை அந்த மாதிரி தான். பட் அவங்க சும்மா கிண்டல் பண்ணுறது. இந்த மகேஷும் மதுரை பையன்தான். தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கப்போ அவன் கார்த்திக் ஒரு ஐடியா, பீஸா தான் ஆர்டர் பண்ணாலே டெலிவரி பண்ணிடுவாங்கள்ல. ஆமாம், ஆர்டர் பண்ணால் டெலிவரி பண்ணுவாங்க. அப்போ நான் வந்து இவன் பக்கெட்டுக்கு வந்து பீஸா ஆர்டர் பண்ண போகிறேன், ஆர்டர் பண்ணி அவன் டெலிவரின்னு கொடுத்தா அவன் வந்து பே பண்ணணும் தானே, அப்போ அவனுக்கு வந்து பழி வாங்கின மாதிரி ஆயிரும் அப்படின்னா, சரி நீ பண்ணுறதுனா பண்ணுடா அப்படின்ட்டாங்க. இவன் வந்து பயங்கர வீர மாதிரி நான் போயிட்டு பீஸா ஆர்டர் பண்ண போகிறேன். ஆர்டர் பண்ணுறதுனா ஃபோன் பண்ணுறதுக்கு இங்கே ஹாஸ்டலில் வந்து 2 பேர்கிட்ட தான் மொபைல் ஃபோனு. அப்போ ஃபோனில் இருந்து கால் பண்ணால் ரொம்ப காஸ்ட்லி. மொபைல்லேருந்து கால் பண்ணால் எல்லோரும் இன்கமிங்கே வந்து சார்ஜ் பண்ணுற டைம். ஸோ அதனால் வந்து ஃபோனே பெருசாக யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஹாஸ்டலில் ஃபோன் இருக்கும், அதுக்கு டோக்கன் பண்ணி பேசணும். ஆனால் ஹாஸ்டல்லேருந்து கால் பண்ணி பேசிட்டா அது வந்து கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் மகேஷோட பைக் எடுத்துகிட்டு இன்னொரு ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு ஹாஸ்டலுக்கு வெளியில் இருக்க ஒரு டெலிஃபோன் பூத்துக்கு போயிட்டு அங்கேருந்து ஃபோன் பண்ணி பீஸாலாம் முன்ன பண்ண ஆர்டர் பண்ணதே கிடையாது. அவங்க வந்து டாப்பிங் என்னங்க வேணும், மஷ்ரூம் வேணுமா, சிக்கன் வேணுமா, இது வேணுமா, இந்த மாதிரி 4-5 வெரைட்டி சொல்லியிருக்காங்க. இவன் வந்து எல்லாத்துலேயும் ஒரு பீஸா அப்படின்ட்டான். ஸோ வந்து மொத்தமாகவே பார்த்திங்கன்னா அவன் ஆர்டர் பண்ண அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1000 ரூபாய்க்கு. 1000 ரூபாயோட கான்டெக்ட் சொல்கிறேன். 2006 1000 ரூபா ஹாஸ்டலோட மெஸ்ஸு பில்லு வந்து ஒரு மாதத்துக்கு 600 ரூபா வரும். ஹாஸ்டல் ஹாஸ்டலோட ஷேரிங் 2 பேர் தங்கியிருக்கிற ரூமோட வாடகை வந்து 600 ரூபா. ஸோ 1200 ரூபா தான் ஒரு மாதத்துக்கான செலவே. இவன் ஆர்டர் பண்ணது அரௌண்ட் அதே ஈக்குவலண்ட்டான அமௌண்ட்டுக்கு வந்து பீஸா ஆர்டர் பண்ணிட்டான். பீஸா ஆர்டர் பண்ணிவிட்டு பயங்கர வீர மாதிரி ஆர்டர் பண்ணிவிட்டு
திரும்ப ரிட்டன் வந்தோடனே கார்த்திக் வந்து பயம் தாங்கலை. ஐயோ என்ன ஆக போகுது, மாட்டிக்குவோமா, கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நான் வேறு பைக் எடுத்துகிட்டு போயிட்டேன். ஹாஸ்டலில் வந்து மகேஷ் மட்டும் தான் பைக் எடுத்து வந்திருக்கான். அப்போ டெலிஃபோன் பூத்தில் இருந்தவர் வந்து டெலிஃபோன் பூத்தை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, எங்கேருந்து கால் வந்துருச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, யாருங்க வந்தா, யார் பேசுனா அப்படின்னா பைக் எடுத்து தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இவன் தான் கண்டுபிடிச்சிருவாங்க. ஐயோ தப்பு பண்ணிட்டு எவிடன்ஸ் எல்லாம் சரியாக வந்து மேனேஜ் பண்ணாமல் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சரியான பயம். இதை கண்டுபிடிச்சிருவாங்களா அதை கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு அப்படியே ஒவ்வொரு டைமும் வந்து அவன் டென்ஷன் ஆகிட்டே இருக்கான். பீஸா வந்துச்சா அப்படின்ட்டு. கடைசியில் பார்த்தா பீஸா வந்து அந்த பையன் அரவிந்த் வந்து மைக்கில் கால் பண்ணுறாங்க, உங்களுக்கு பீஸா டெலிவரி வந்திருக்கு அப்படின்ட்டு. அவன் போய் நின்றுட்டு, என்னடா பீஸா, நான் எதுவுமே ஆர்டர் பண்ணல, 1000 ரூபா கொடுங்க, பீஸா நீங்கள் தான் ஆர்டர் பண்ணிங்க, சும்மா விளாடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா ஹாஸ்டல் வெளில நின்று பார்த்தா எல்லோரும் மேலேருந்து விழுந்து வேடிக்கை பார்க்குறாங்க. அப்புறம் ஒரு அந்த சைடு வந்து அனந்தகிருஷ்ணன் வந்துருமா, அவன் வந்து என்ன அரவிந்த் வந்து பீஸா ஆர்டர் பண்ணியிருக்கானாமே 1000 ரூபாய்க்கு, எல்லோரும் அதை தான் வேடிக்கை பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கர இதாக இருந்துச்சு. அதுக்குள்ளே கார்த்திக் ராஜாவுக்கு வந்து பீஸா வந்தோடனே தொட நடங்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. உடனே வந்து மகேஷ், இங்கே இருந்தாலும் நான் மாட்டிக்குவேன், நீ பேசாமல் நீ வந்து நைட் நான் இங்கே தங்கலை, நீ வந்து மாமா வீட்டுக்கு போகிற மாதிரி எங்கேயாச்சும் வெளில போகலாம், இல்லாட்டி பீச்சுக்கு எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் நான் இப்போ தான்டா வந்தேன், நான் எதுக்கடா கிளம்புனேன், இல்லை இங்கே இருந்தோம்னா ஏதாச்சும் பிரச்சனையாயிடும், கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஹாஸ்டலில் இருந்து கிளம்பி வெளில போயிட்டான். அப்புறம் இந்த பீஸா ஆட்கள் டெலிவரி பண்ண வந்து அவங்க தான் பாவம். அவங்க வந்துட்டு இங்கே பக்கத்தில் ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ்லேருந்து யாராச்சும் ஆர்டர் பண்ணியிருக்காங்களான்னு நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க பக்கத்தில் இருக்க ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ்னால் ரொம்பலாம் பெருசு கிடையாது, ஒரு 6-7 ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ் வீடு இருக்கும். அவங்க அங்கே போய் பார்த்துட்டு, அந்த ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸை போய் பார்த்துட்டு திரும்ப வந்துட்டு, இங்கே யாரும் ஆர்டர் பண்ணல, நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்னால சும்மா வார்னிங்கோடு விடுறோம், இது வந்து பெரிய இப்போ 1000 ரூபா பீஸை இப்போ ஃபுல்லாக வந்து வேஸ்ட்டு, இப்போ இதை வந்து நான் வந்து கடையில் சொன்னேன்னா ஓனரும் மேனேஜரும் அவங்களாம் ஒத்துக்க மாட்டாங்க, ஸோ இந்த மாதிரி திரும்ப விளாடாதீங்க, நான் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிட்டு எதாவது சமாளிக்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் சொல்லிட்டு கிளம்பி போனார். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்ஸ். இது என்ன பெரிய ஆகாம இன்சிடென்ட்ஸான்னு கேட்காதீங்க. இது வந்து எனக்கு வந்து காலேஜ் படிக்கிறப்ப அந்த ஃபஸ்ட் இயரில் நடந்த ஒரு நான் பார்த்த ஒரு சின்ன சம்பவம். அப்போ அது வந்து நல்ல ஒரு த்ரில்லர் மூமெண்ட் மாதிரி தான் இருந்துச்சு. த்ரில்லர் மூமெண்ட்னால் என்ன, நமக்கு எந்த த்ரில்லிங் கிடையாது, அந்த இன்னொருத்தருக்கு நடக்கிறத பார்க்குறது வந்து என்ன நடக்குது, யார் ஆர்டர் பண்ணான்னு எல்லோரும் கேட்டுட்ருக்காங்க, யார் ஆர்டர் பண்ணான்னு நம்மளுக்கு தெரியும், அதுதான். ஸோ இன்னொன்று என்னென்னா, இந்த கார்த்திக் வந்து நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு, சேர்ந்தே இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைப்பான். பயோடெக்கில் நான், கார்த்திக், அப்புறம் நரேந்திரன் 3 பேரும் ஒன்றா இருப்போம். 3 பேரும் பெருசாக படிக்கலை, சுமார் தான், இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தோம். அப்போ செகண்ட் இயர் அப்போ தான் என்ன ஆச்சு, அண்ணா யூனிவர்சிட்டி வந்து கேம்பஸ் வந்து ஹாஸ்டல், அண்ணா யூனிவர்சிட்டி ஹாஸ்டல் வந்து முகப்பேருக்கு ஷிஃப்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக் இருந்துச்சு. ஸோ முகப்பேருக்கு ஷிஃப்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா, முகப்பேரில் வந்து டெய்லி ஹாஸ்டல்லாம் வந்து படிக்க முடியாது, நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட் இயரில் ஒன்றும் பெருசாக படிக்கலை. ஸோ அப்படின்னு இருக்கப்ப நம்ம வந்து முகப்பேரில் வந்து போயிட்டு அங்கே வந்து 1 hour பஸ்ஸில் வந்துட்டு போயிட்டுலாம் இருந்தோம்னா சாப்பாடெலாம் வெளில மேனேஜ் பண்ணோம், இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதனால் அவங்க வந்து முகப்பேருக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம ஹாஸ்டல் வேணான்னு எழுதி கொடுத்துட்டு வெளில வீடு பார்த்துடலாம் அப்படின்னாங்க. ஸோ அப்போ நான், இன்னொருத்தன் தீபக், அனந்தகிருஷ்ணன் 3 பேர் சேர்ந்து வெளில வீடு, அவங்க யாரெல்லாம் சேர்ந்து போகலாம் அப்படின்ற மாதிரி அது ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் இவங்க 3 பேரும் வா நம்ம 3 பேரும் போயிடலாம் அப்படின்னாங்க. ஸோ அனந்தகிருஷ்ணனுக்கும் படிக்கணும், தீபக்கு வந்து அவன் நல்லாவே படிப்பான். எல்லோரும் சொன்னாங்கன்னு, நீ கார்த்திக் ராஜா அவன் கூட போனோன்னா அவன் வந்து சும்மா மொக்க போட்டே டைம் வேஸ்ட் பண்ணிடுவான், படிக்கலாம் முடியாது. எனக்கு அது ஒரு பயம். ஸோ இப்போ இதே தான், அடுத்தவங்க சொல்கிறத கேட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது.
ஸோ நமக்கு என்ன வேணுன்றதை வந்து டிசைட் பண்ணாமல். ஸோ அந்த மாதிரி இப்போ கோட்டூர்புரத்தில் வந்து நாங்கள் 3 பேரும் வீடு எடுத்து தங்கியிருந்தோம். ஸோ அப்போ கார்த்திக் ராஜா பயங்கர ஒரு மாதிரி நீங்கள் நாங்கள் 3 பேரும் போகிறோன்னா அப்போ நான்டா அப்படின்னா, அப்புறமேட்டி நான் சொன்னேன், இல்லைடா நீ வந்தால் மொக்க போட்டு படிக்க விட மாட்டேன் அப்படிலாம் சொல்கிறாங்கடா அப்படின்னு. அப்போ அவன் சொன்னான், இல்லைடா நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன்டா, நான் பாட்டில் சும்மா இருக்கேன்டா அப்படிலாம் சொன்னான். இப்போ நினச்சி பார்த்தா ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது. பட்டு இதுதான் வந்து அப்போ நடந்த சம்பவம். ஸோ அவன் வந்து இன்னொன்று காலேஜில் ரோட்ரா கிளப்பு இதெல்லாம் பண்ணுறப்ப வந்து நீ இந்த பொசிஷன் அதை போடு அந்த மாதிரி பயங்கர எனக்கு நல்லது நடக்கணுன்றதுக்காக நிறையா சொல்லியிருக்கான். நான் அதை எதுவுமே ஃபாலோ பண்ணதில்லை. அதே மாதிரி தேர்ட் இயர் படிக்கிறப்பெல்லாம் என்னென்னா ஃபோன் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லார் கையிலையும் ஃபோன் வச்சுருப்பாங்க. இன்கமிங்லாம் ஃப்ரீ ஆகிடுச்சு. ஸோ அப்போ மெயின் டெலிஃபோன் லைன் கால் பண்ணால் நான் 3ஆவது மாடியில் இருப்பேன். அங்கேருந்து கீழே போகிறதுக்குள்ளே ரொம்ப நேரம் ஆகும். வீட்டிலேருந்து கால் பண்ணி வெயிட் பண்ணுவாங்க. அதனால் கார்த்திக் ராஜா ஃபோன் வச்சுருந்தான். அதனால் அவன்கிட்ட அவனோட நம்பரை வீட்டில் கூப்பிட்டு வச்சுருப்பேன். வீட்டிலேருந்து கால் பண்ணுவாங்க. கால் பண்ணுறப்ப அவன் கீழேருந்து மேலே ஓடி வருவான். ஓடி வந்துட்டு வீட்டில் ஒரு கால் பண்ணிவிட்டு மிஸ் கால் கொடுத்துட்டு விட்டுருவாங்க. ஒரு 5 மினிட்ஸில் திரும்ப கால் பண்ணுவாங்க. மிஸ் கால் வந்தோன்னா வேகமாக வந்து ரூமில் வந்து கொடுத்துட்டு போவான் ஃபோனு. ஸோ தேர்ட் இயர் ஃபோர்த் இயர்லாம் இப்படி தான். வீட்டிலேருந்து கால்னால் அவன் கார்த்திக் ராஜாவுக்கு மிஸ் கால் கொடுப்பாங்க. அப்புறமாட்டி என்கிட்ட ஃபோன் வந்துடும். ஃபோன் வந்தோன்னா நான் கால் அட்டன் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்டு கார்த்திக். குட்.